பிரைஸ் வந்து 7 லேக் சொல்றாங்க. ஓ 7 லேக். நீங்க கொடுக்கறதுனா கொடுக்கறது ஓகே. நம்ம அதிகபட்சமான குதிரை ரேட் எவ்வளோனா இருக்கு இங்க வந்து? அது அப்படி சொல்ல முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபா, ஓ 1 கோடி ரூபா வரைக்கும் இருக்கு. 1 கோடி வரல இருக்கு. இப்ப முறையா வந்து ஒரு குதிரை வாங்கணும்னா எந்த மாதிரி நான் பார்த்து வாங்கணும்? ஏதாவது சுழி பார்த்து வாங்குவோம். கம்பல்சரி சுழி. ஆ அது இல்லாம காலு, உடம்பு, கழுத்து நெட்டு. ஓ கழுத்து நீளமா இருந்தா அது இயர் ப்ரொஃபைல். இயர் ப்ரொஃபைல். ஓ அப்புறம் நெட் இருக்கணும். நான் 30 வருஷமா பண்ணிட்டு 30 வருஷமா சேல்ஸ்ங்களா சோக்குங்களா? சேல்ஸ் தான். ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற குதிரை வந்து என்னென்ன பிரைஸ் வருது? இந்த குதிரை என்னென்ன ரேட் வருது? அது 2000 ரூபா சொல்றேன். எவ்வளோண்ணா? 2000 2.5 ஒரு சோடா கடை பார்த்து வாங்கிக்கிறேன். ஒரு செந்தில் அண்ணா நாட்டிருக்கு. செந்தில் அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிற வீடியோலாம் பயங்கரமா பார்ப்பேன். பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஓகே. உங்களை சந்திக்கணும். நான் நிறைய கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்குங்களா? ஆமாண்ணா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்நெயிலோ டைட்டிலோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சரியா எங்க வந்திருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த குருநாசாமி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ராஜஸ்தான் குதிரை, பஞ்சாப் குதிரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டு குதிரை, குஜராத் குதிரை, வெளிநாட்டிலிருந்து ஒரு 7-8 கண்ட்ரியிலிருந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த குதிரையோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி வரல சொல்கிறாங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ அதனால வீடியோவை எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வியாபாரிட்டு போய் ஒவ்வொரு குதிரையோட ரேட்டு, குதிரை எப்படி வளர்க்குறாங்க என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நம்ம பேருங்கண்ணா? என் பேர் ஏ சுகந்தன். ஓகேண்ணா. நம்ம ஊர்னா? ஈரோடுங்க. ஈரோடு மூலக்கொண்டம்பாளையம். ஓகேண்ணா. இப்போ இந்த குதிரையில இருக்கலாம், இந்த குதிரையோட என்ன ரகங்கண்ணா இது? இது வந்து மார்வார். ஓ, இது எந்த மார்வார்? இது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிறது தானே இல்லை ஃபாரின்ங்களா? இது பஞ்சாப். ஓகே. இதோட வயசு இதுக்கு எவ்வளோ? குஜராத் இந்த மாதிரி. ஓகே ஓகேண்ணா. இதோட வயசுனா அப்போ இது ஒரு வருஷம் வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட். அதோட ஆயுள் காலம் அவ்வளோதானுங்களா? ஓகே ஓகே ஓகேண்ணா. இது ப்ரைஸ் எவ்வளோ வருது? ப்ரைஸ் வந்து 7 லேக் சொல்கிறாங்க. ஓ 7 லேக். நீங்கள் கொடுக்கறதுனா? கொடுக்கறது ஒரு 6 வந்தால் கொடுத்துருவோம். கொடுத்துருவீங்க. ஓகே 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 ஓகேண்ணா. ஆனால் இது குதிரை வந்து முறையாக அதுக்கு உணவெல்லாம் எந்த மாதிரினா கொடுக்குறீங்க? உணவு பார்த்தீங்கன்னா காலையில் கம்பல்சரி வந்து மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிட்டு, டிஃபன் பில்லெட் இருக்கு, பில்லெட் கொடுத்துருவோம். சுரண்டி எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாம் கம்பல்சரி க்ளீன். பக்கெட் வச்சு வாட்டர் போட்டு காட்டன் கிளாத் போட்டு தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த புள்ளையில எடுத்து விட்டுருவோம். பண்ணிட்டு அப்புறம் ரெகுலராக வந்து ஃபீடு வந்து கொடுக்கறது பில்லெட் கொடுப்போம். நவதானியம், கொள்ளு எல்லாமே ரெகுலராக கொடுக்கறத வேவிச்சு கொடுத்துருவோம். வேவிச்சு கொடுத்துருவீங்க. இதுக்கு பொதுவாக வந்து இப்போ இந்த நோய் காலம் இந்த மாதிரி, அது மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட காலத்தில் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஏதாச்சும்? ஆமாங்க. இதுக்கு வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் டெஸ்ட் வந்துடும். நொக்கராவை பொறுத்த வரைக்கும் கால் ஹூஃப் கிளீனாக இல்லைன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் டெஸ்ட் ப்ராப்ளம் வரும். குழம்புல அதை க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஆமாங்க. ஓ ரைட் ரைட். கம்பல்சரி வந்து ஹீல் பண்ணணும். கிளீனிங் கம்பல்சரி இருக்கும். டே பை டே கம்பல்சரி அதை வாட்ச் பண்ணணும். குதிரைக்குனாவே கால் கம்பல்சரி வாட்ச் பண்ணுவோம். கிளீனா அதுல புண்ணு ஏதாவது வச்சு. ஆமா. அப்புறம் வந்து டெய்லி 1 டே விட்டு பொட்டாசியம் பர்மனேட் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவோம். ஓ, அது ஒரு கெமிக்கல் மாதிரி லிக்விட் ஆனா? ஆமாங்க. ஓ, சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி பயன்படுத்துவீங்களா? ஆமாங்க. இது சோப் போடுறீங்க நாளைக்கு ஷோ, அதனால நாளைக்கு நான் ஷோல வந்து போடுறோம். இப்போ வந்து அந்தியூருக்கு வர முடியல, உங்களுக்கு நேர்ல வந்து சந்திக்கணும்னா வாங்கிக்கலாமாண்ணா? மொபைல் நம்பர் சொல்றீங்களாண்ணா? 9750456000. ஓகே ஓகேண்ணா. இப்போ அந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பிளாக் குதிரை இது என்னன்னா? இது வந்து சிந்தி. இது வந்து சிந்திங்க. ரைட்ண்ணா. இது வந்து சிந்தி. இதோட பூர்வீகண்ணா? இது வந்து பூரியும் சேம் பஞ்சாபே தான். ஓ ரைட் ரைட். இது பிரைஸ் பிரீட். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ரைடிங் போகும். நல்லா நல்லா ரைட் போகும். ரைடிங் சூப்பரா போகும். ஓ, ரேஸ்க்குலாம் நல்லா இருக்கு நீட்டா. இது தொழில் சுத்தமா இருக்கு. இது ரொம்ப தொழில் நல்லா போகணுங்களா? ஓ ரேட்னா இதோட பிரைஸ்னா? இது வந்து 3 லேக்ஸ் சொல்றேன். 3 லேக்ஸ். அது வந்து முன்ன பண்ணா அதை பண்ணிக்கலாம். 3 லேக்ஸ் சொல்றேன். ஓகே. நம்ம அதிகபட்சமான குதிரை ரேட் எவ்வளோனா இருக்கு? இங்க வந்து அது அப்படி சொல்ல முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா வரைக்கும் இருக்கு. 1 கோடி வரல இருக்கு. ஓகே ஓகே. நிறைய பேர் ஷோவுக்காக கொண்டு வருவாங்க. ஆமாங்க. ஷோ பர்பஸ் தனி, ரைடிங் பர்பஸ் தனி. இது ரெண்டு தனித்தனியா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 6-7 குதிரை இருக்கு. எல்லாமே ஷோவுக்குங்களா விற்பனைக்குங்களா? எல்லாமே இல்லைங்க. இது ஒண்ணு மட்டும் தான் சேல். மிச்சம் எல்லாம் எங்க ஓன் பர்பஸ்க்கு வச்சிருக்கோம். ஓ, மக்களே இது ஒண்ணு மட்டும் தாங்க வந்து சேல் பண்றாருன்னா, மீதி எல்லாமே வந்து ஒரு ஷோவுக்காக வச்சிருக்காரு. இது வந்து காத்தி
இது வந்து காத்தியோர் பீடு. ஓ ரைட்ண்ணா. இது வந்து 5 years ஆகுது. ஓ 5 வயசு ஆகுது. ஆமா 5 வயசு ஆகுது. இது 3 months 4 months பிரெக்னண்டா இருக்கு. ஓ எத்தனை வயசுல இது வந்து கன்று இயங்கும்? ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல கன்று போடுங்க. 11 months தான். ஓ எல்லாம் மாடு ஆடு மாதிரி தான் இதுவும். ஆமா அது 10 months இது 11 months. இப்ப முறையா வந்து குதிரை வாங்கணும்னா எந்த மாதிரி நான் பார்த்து வாங்கணும்? ஏதாவது சுழி பார்த்து வாங்குவோம். கம்பல்சரி சுழி. அது இல்லாம காலு உடம்பு கழுத்து நெட்டு. ஓ கழுத்து நீளமா இருந்தா அது இயர் ப்ரொஃபைல். ஓ அப்புறம் நெட் இருக்கணும். இந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும். ஆமா நல்ல நெட் இருக்கும். நெட் இருக்கும். கழுத்து காது இயர் ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் நெட் அடுத்து நல்ல நெட். ஓ இதெல்லாம் பார்த்து வாங்கணும். அப்புறம் கால்லாம் தெளிவா இருக்கா சுத்தமா இருக்கா? ஓ ரைட். கால் வந்து தெளிவா இருக்கணும். அந்த கால் வந்து ரைடிங். ஆமா கம்பல்சரி ரைடிங் பண்றக்கோ இதுக்கெல்லாம் வந்து மெயின் குதிரைக்கு வந்து ஹார்ஸ் பவர்ங்கிறது வந்து கால் தான் நல்லா இது பண்றது. ஓ இந்த டோல் வந்து நீட்டா இருந்தா தான் நல்லா ஸ்பீடு போகும். ஆமாங்க. ஓ அதனால அகலமா வேணுமா? எதுங்க அந்த டோல் அந்த கால் இந்த அடிப்பகுதியில. ஆமா இந்த ஊஃப் சொல்றீங்களா? ஆமா இந்த ஊஃப் கம்பல்சரி வந்து க்ளீன் பண்ணிட்டு monthly once வந்து லாடம் கட்டிடுவோம். ஏன்னா அது வாங்குறது லாடம் கட்டுறீங்க ரைட்ல அது வாங்குறது நல்லா அகலமா இருக்கணுங்களா? கால்ல ஒரு சிலது சின்னதா கூட இருக்கும். இல்லைங்க அப்படிலாம் இருக்காது. அதுக்கு வந்து அதான் ப்ராப்ளம் கால்சியம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அது வாங்க முடியாது. ரேஸ்க்கு பயன்படாது. அது வந்து இல்லைங்க பயன்படாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டைமிங் எடுக்கும். அந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி தானா? எல்லாமே அதே மாதிரி தான். ஓகே அப்படியே ஒரு பார்த்துட்டு வந்துட்டுமா? ஓகேங்க வாங்க. இதெல்லாம் ஆடெல்லாம் வந்து பிரியாணி போறக்கான உங்களுக்கு? ஆமாங்க நாளைக்கு வந்து நம்மளுக்கு டெய்லியும் நம்மளுக்கு வந்து ஒரு கடை. ஓ கடை. ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? இருக்கு என்னங்க ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா கம்பல்சரி ஃபேன் போட்டுருவோம். ஹீட் உள்ள இறங்க கூடாது. ஆமாங்க மக்களே இதுதாங்க மக்களே அண்ணனுடைய குதிரைகள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 குதிரை இருக்குங்க. அதுல ஒரு 6 குதிரை வந்து அண்ணன் சோக்குதை வச்சுக்கிறாரு. விற்பனை கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்த்த குதிரை மட்டும் தான் அண்ணன் விற்பனை பண்றாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே நன்றி. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஃபார்மஸுக்கு போய் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுங்க. அண்ணன் வந்து 5 நாளைக்கு தான் இங்கே இருப்பார். உங்களுக்கே தெரியும் அந்தியூர் குருநாசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 பௌர்ணமியிலிருந்து ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை வரை நடக்குங்க. இந்த குதிரை சந்தை வந்து 5 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அண்ணன் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு குதிரை தேவைப்படுச்சுன்னா அண்ணன் நீங்கள் தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா அண்ணன் வந்து குதிரை வாங்கிக்கலாங்க. 7 லட்சம் சொல்லி 6 லட்சம்னா ஃபைனலாக கொடுத்துருங்க மாதிரி சொல்லிக்கிறாப்புல. அண்ணன் பார்த்து வாங்கிக்க. இப்போ அடுத்த குதிரையை வந்து பார்க்கலாம் மக்களே. குதிரை பார்க்கறதுக்கு முன்னாடி குதிரையோடைய ஹிஸ்டரி தெரிஞ்சுங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய குதிரை சந்தைன்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தியூர் குருநாசாமி கோயில் சந்தை தாங்க. இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய 4வது சந்தைங்க. ஃபர்ஸ்ட் சந்தை ராஜஸ்தான், 2வது சந்தை குஜராத், 3வது சந்தை பஞ்சாபுங்க. 4வது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தியூர் குருநாசாமி கோயில் தாங்க மிகப்பெரிய குதிரை சந்தை. தமிழ்நாட்டிலேயே பிக்கஸ்ட் ஆசியாவிலேயே மிகப்பெரிய 4வது குதிரை சந்தைங்க. ஓகேங்களா? இது நம்ம பெருமையா இருக்கு. நம்ம நாமக்கல் மாவட்டமா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் ஈரோடு. அந்த மாவட்டம் வந்து ஆசியாவிலேயே குதிரை சந்தையில பேர் 4வது இடமா பேர் வாங்குறப்ப நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு மக்களே. பாருங்க மக்களே எல்லா குதிரையும் பக்காவா இருக்கு. 2 குதிரை தான் அண்ணா வச்சிருக்கிறாரு. ஆடு 2 குதிரை சேல்ஸ் கொண்டு வந்துருக்காப்புல. உள்ள போனா அண்ணனை கேட்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம ஊருங்கண்ணா பொன்னாடக்கொன்னூர். ஓகே உங்க பேருண்ணா? PK கோபிநாதசாமி. ஓகேண்ணா. எத்தனை வருஷமா அந்த குதிரை பிசினஸ் பண்றீங்க? நான் 30 வருஷமா பண்ணிட்டேன். 30 வருஷமா. சேல்ஸ்ங்களா சோக்குங்களா? சேல்ஸ் தான். ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற குதிரை வந்து என்னென்ன பிரைஸ் வருது? இந்த குதிரை என்னென்ன ரேட் வருது? அது 2000 ரூபா சொல்றேன். எவ்வளவுண்ணா? 2,000 2,500 அதாவது 2,50,000 2 ரூபா சொல்றேன். ஓ ரைட்ண்ணா. எவ்வளவு ஃபைனலா தருவீங்க? ஃபைனல் ஒரு 1.25 1.25 ரூபா கொடுப்பேன். 1.5 கொடுத்துருவீங்களாண்ணா? இது என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய குதிரையானா இல்ல ஃபாரின் குதிரைங்களா? இல்ல இதெல்லாம் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவிலேயே தான். அது எந்த மாநிலங்கண்ணா? இந்த பொள்ளாச்சி மாவட்டம். பொள்ளாச்சி தாலுக்கா. குதிரைக்கு பொதுவா எந்த மாதிரி உணவு தர்றீங்க? எந்த மாதிரி உணவு தர்றீங்கண்ணா? கொள்ளு, கோதுமை போட்டு இந்த மாதிரி ஒரு இது. ஓ இந்த இதெல்லாமா? ஓ ரைட். மக்கள் இதெல்லாமே கொள்ளுக்கு தரக்கூடிய உணவுங்க. ஆமா. அப்புறம் ஒரு ஸ்பீடு மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க. இன்னைக்கு பல விதமா வந்துருச்சு. இந்த குதிரையோட ஆயுள் காலம் எவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கும்? நான் வச்சிருக்கிற பொறுத்து. அப்புறம் கடவுளுடைய 30 வருஷம் இருக்குமாண்ணா? இதுக்கா இது என்ன 8-9 வருஷம் ஆச்சு. இல்ல 9 வருஷம் 30 வருஷம் வரலாம் இதோட உயிரோட இருக்கக்கூடிய காலங்கள். அது வச்சிருக்கிற பொறுத்து இருக்கு. குதிரைக்கு ஆண்டவன் ஆயுசு கொடுத்துருக்கணும். அது வரைக்கும் புரியலண்ணா? ஆமா மனுஷனுக்கு எப்படி பக்குவம் மாதிரிதான் இருக்கிற. ஆமா பக்குவம் கட்டு உடம்பு கட்டு போனது அடிபட்டு போனது நாம பராமரிக்கிறதுல இருக்கு. சுத்தமா வச்சுக்கணும். ஆமா. ஓ ரைட். குதிரை நல்லா இருக்கு. ஓ ரைட்ண்ணா. சரி. ஆனா இப்ப முறையா குதிரையை எப்படின்னா பார்த்து வாங்கணும்? ஒருத்தர் வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா நல்லா பார்க்கணும். குதிரையினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கால் நாள் சுத்தமா இருக்குன்னு பார்க்கணும். மூஞ்சி சுத்தமா இருக்குன்னு பார்க்கணும். பல விதம் இருக்கு. ஓ பல விதம் இருக்கு. காலில் இருந்து எல்லாமே பார்க்கணும். ஆமா. ஓ ரைட்ண்ணா. தண்ணி வேணும் ஒரு டம்ளர்.
மக்களே இந்த காலெல்லாம் பார்த்து தான் வாங்கணுங்களாமா, பயமா இருக்குதுங்க பக்கத்துல போறதுக்கு. பாருங்க மக்களே, இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணுங்களாமா. ஓகேண்ணா, இந்த சுழி இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கணுமா? ஓகே ஓகே. ஆனா இப்ப இந்த குதிரை வந்து இப்ப அந்தியூருக்கு வர முடியல, 2 மாசம் கழிச்சு குதிரை தேவைப்படுதா, உங்க மொபைல் நம்பர் தரீங்கண்ணா, தொடர்பு கொண்டு வந்து வாங்கிக்குவாங்க. ஓகேண்ணா. 9976760680. ஓகே, நான் எடிட் பண்ணி ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. மக்களே இந்த மாதிரி தான் மக்களே, குதிரை வந்து பயங்கரமா இருக்குங்க. அண்ணன் வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொன்னாரு. அப்புறம் மழை வேற வரமா இருக்குங்க, டக்கு டக்குன்னு கொஞ்சம் வந்து மழை வந்துருதுங்க. பெருசா மழை இல்லை, நீங்க எல்லாம் வரலாம், நம்பிக்கையா வரலாங்க. பெருசா மழையெல்லாம் இல்லைங்க, நீங்க வந்துட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா குதிரை சுட்டில வந்து சமையல், அதாவது சிக்கன் பிரியாணியோ மட்டனோ ஒவ்வொரு ஆடு வெட்டி வெட்டி சமைச்சிட்டே இருக்கிறாங்க, சாப்பிட முடமாட்டேங்கிறாங்க. சரி வீடியோ வேறு இருக்குன்னு அப்புறம் வரணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பாசமாக நல்லா பரவாயில்லைங்க. குதிரை சந்தையில் இருக்கிறீங்களா பரவாயில்லைங்க, மிகப்பெரிய குதிரை சந்தைங்க அந்தியூர் குருநாசாமி கோயில் சந்தை. 5 நாளைக்கு நடக்குங்க. அதாவது இப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை வரை நடக்கும். குற்றாதிக மக்களை அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். நம்ம ஆசியாவிலே மிகப்பெரிய குதிரை சந்தை, 4வது சந்தை நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்தியூர் குருநாசாமி கோயில் சந்தைங்க. பாருங்க மக்களே, குதிரையெல்லாம் வேற லெவல் இருக்கு. எல்லாம் பேக் கேமரா போய் காட்டுங்களா? பாருங்க மக்களே, சரியான குதிரைங்க. இருக்கு வேற லெவல்ல இருக்குங்க இந்த குதிரை, சூப்பரா இருக்கிற பேருக்கு மக்களே. உயரம் கிட்டத்தட்ட 10-12 அடி இருக்கும். இதுக்கூடிய வெள்ளை குதிரை பாருங்க மக்களே, இது சூப்பரா இருக்குது. பிளாக் செம்மி கலர்ல ஒரு குதிரைங்க, எல்லாமே சூப்பரா இருக்குங்க, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. இந்த மாதிரி தான் மக்களே டெய்லியும் குதிரையை வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். அண்ணா சொல்லியிருப்பாரு வீடியோவில், எந்த அளவுக்கு இந்த கால் குழம்புங்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த கால் இதெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தாவே 100% காலை சுத்தம் பண்ணாவே குதிரைக்கு நோய் வராதுங்களாமா. பரவாயில்லைங்க மகளே. பாருங்க எல்லாம் சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில டூல்ஸ்லாம் இருக்குங்க, அது ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு கடையை பிடிச்சி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது மாதிரி தான் மக்களே அந்தியூரில் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரேக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரேக் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 குதிரை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சும்மா அங்கே பாருங்க மக்கள், அப்படி சக்கத்தாக இருக்கிறாப்புல. கம்பியெல்லாம் புரிஞ்சு நம்மளை கடிச்சு விடும், முட்டிருமா கடிக்குமான்னு தெரியல, உதச்சிரும் குதிரை பெரும்பாலும். ஓகேங்களா? சும்மா சூப்பராக இருக்குதுங்க மக்களே. குதிரைக்கெல்லாம் வந்து ஏசி போட்டிருக்கிறாங்க, குதிரைக்கு ஏசி போட்டிருக்கிறாங்க. சில பேர் ஃபேன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூலிங்காக வச்சிருந்தா மட்டும் தான் குதிரை கொஞ்சம் ஏதோ ஒரு நோய் எதுவும் படாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குங்க மக்களே. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 5-6 செட்டு பார்க்கல இருங்க. இங்கே ஒரு குதிரைங்க மக்களே, சும்மா வேறு லெவல் இருக்கிறாப்புல. ஒயிட் கலர் குதிரைங்க, எல்லாம் பெல்ட் கிட்லாம் போட்டு நல்லா அவர் சொன்ன மாதிரி கால் நீட்டாக இருக்குதுங்க. எல்லாமே நீட்டாக வச்சுருக்கிறாங்க. எல்லாம் மேலே அட்டைக்கட்டையெல்லாம் அடித்து மழை பெஞ்சாலும் நல்லாத அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. வரும் மகளே. இங்கே பாருங்க குதிரை, வெள்ளை குதிரை மகளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி கலரில் ஒரு குதிரை இருக்குங்க, அது கோல்டன் கலர் குதிரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டே கொஞ்சம் டார்க் கலர் இருக்குதுங்க. இந்த வெள்ளை குதிரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10-15 லட்ச ரூபா சொல்லுவாங்க. இந்த குதிரையில் கண்டிப்பாக 50 லட்ச ரூபா இருக்குங்க. அது கண்டிப்பாக ஒரு 70-80 லட்சம் இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே. பரவாயில்லைங்க மகளே. இதுதாங்க மகளே அந்தியூர் குருநாசாமி கோயில் இருக்கக்கூடிய குதிரைங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட குதிரை சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சில குதிரை வந்து ஷோவுக்கு இருக்குதுங்க, எல்லாம் கலந்துதான் வைக்கிறாங்க. எந்த குதிரை ஷோவுக்கு எந்த குதிரை விற்பனைக்குன்னு கேட்டு பார்த்து நீங்கள் வாங்கணும். பரவாயில்லைங்க. இப்போதான் ஒவ்வொரு குதிரையும் வந்துகிட்டு இருக்குதுங்க, நிறைய வந்துகிட்டு இருக்குதுங்களாமா. இது மழை வந்தனால கொண்டு வர முடியல, இப்போ ஒரு சில குதிரையெல்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வேற லெவலில் இருக்குங்க குதிரை. டாடா எல்லாம் கேரவானில் கொண்டு வராங்க. 2வது ஏசி போட்டு இல்லைன்னா ஃபேன்லாம் போட்டு நீட்டாக வச்சுக்கிறாங்க பாதுகாப்பாக. எந்த ஊர் தம்பி நீங்கள்? அந்தியூரே தான். ஸ்கூல் படிக்கிறியா? குதிரை சந்தையெல்லாம் பார்த்துட்டியா? பரவாயில்லையா? பிடிச்சிருக்கா? ஜாலியாக இருக்கா? பேரு
சஞ்சீவ். எத்தனை படிக்கிற? 9th. 9th. என்னென்ன பார்த்தங்க? குதிரை, மாடு, கோழி எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆடு மாடு தேர் ஒரு அடுத்தது. தேர். ஓ ஜாலியா. அம்மா பாட்டிங்களா? பாட்டி. ஓ சரி, ஜாலியா சுத்த. ஓகே பாய். மக்கள் 7, மக்கள் 7ன்னு போட வரும். மக்கள் 7. இது வந்து பில்லு கரணை, சோளத்தட்டு இந்த மாதிரி தான் போடுறாங்க. அப்புறம் கொள்ளு போடுறாங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு குதிரைக்கு பில்லுங்க. ஒரு கத்தை 300 ரூபாய்ங்களாமா. பரவாயில்லைங்க மக்களே. இவங்களுக்கு இது ஒரு வியாபாரம். பில்லு வந்து ஒரு கத்தை 300 ரூபான்னு சொல்லி மாட்டுக்கு குதிரைக்கு கொடுத்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. பரவாயில்ல மக்களே. இந்த குதிரை பாடுக்கு மக்களே வேற லெவல் இருக்கிறாப்புல. சும்மா பிரம்மாண்டமா இருக்குங்க. பிரம்மாண்டத்தின் உச்சந்தாங்க அந்த குதிரை. உங்களை பயங்கரமா பார்க்குறது. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. 10 அடி இருக்கும், 10-12 அடி இருக்குங்க. இந்த பாருங்க மக்களே. ஒரு குதிரை கிட்ட பின்னாடி மட்டும் நம்ம போகக்கூடாது மக்களே. குதிரைக்கு பின்னாடி போகணும்னு வைங்களே நம்மள எட்டி உதச்சிரும். பரவாயில்லைங்க, எல்லா குதிரையும் நீட்டாக தான் வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நோய் நொடி வராதுங்களாமா. சரி மக்களே, அப்படியே வெளியே போவோம். இதுதாங்க மக்களே அந்தியூரில் இருக்கக்கூடிய குதிரை சந்தைக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நான் சும்மா ஒரு 10-15 ஒரு ஃபார்மஸ் குதிரை ஃபார்மஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ரேக்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 to 40 குதிரை ரேக் இருக்கு. நிறைய குதிரை இன்னும் வரலைங்க மக்களே. லெமன் சோடா சாப்பிடலாம். ஒரு லெமன் சோடா இனிப்பு போடுங்க. வியாபாரம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. எவ்வளோ சேல்ஸ் பண்றீங்க சோடா? போறீங்களா? 5 நாளைக்கு உங்களுக்கு வியாபாரம்? 5 நாளைக்கு வியாபாரம். அதான் மக்களே, அண்ணா சும்மா வந்து தம்மு அதுக்கு ரைஸ் கட்டி போட்டு நொறுக்கிறாருங்க. நான் சால்ட்டு சொல்லல, சோடாவில் வந்து இனிப்பு சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. சும்மா ஐஸ் கட்டி டப்புன்னு போட்டு விட்டு எலுமிச்சி பழத்தை புளிஞ்சு விட்டு சக்கையை போட்டால் முடிஞ்சுதுங்க. சோடா உடச்சி ஊற்றினா பாருங்க எப்படி எடுப்பாங்க பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. அருமை. வாவ். மக்களே இவ்வளோ நேரம் சுற்றி அலைஞ்சிருந்து எடுத்தாச்சுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பர்கூர் மாடு வீடியோ, 2வது வீடியோ கர்நாடகா லம்பாடி மாடுங்க, 3வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காங்கேய நாட்டு மாடு, 4வது வீடியோ குதிரை சந்தைங்க, 5வது வீடியோ வந்து குதிரை வண்டி, மாட்டு வண்டி, டயர் வண்டின்னு சொல்லி 5 வீடியோ எடுத்துருக்கிறேங்க. இது குதிரை சந்தையில 5வது வீடியோவில் வந்து குடிச்சிட்டு இருக்கிறேன் ஜூஸ். ஒன்றும் முடியலைங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இது இல்லை. இப்போதான் முதல்ல ஒரு சோடா கடையை பார்த்து வாங்கிக்கிறேன். சீக்கிரம் வெயிலுக்கு செமையா இருக்குங்க. இப்போ வெயில் அடிக்குது, 3 மணிக்கு மழை பெய்யுதுங்க. ஓகே மக்களை, சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். நாய், குருவி எல்லாமே இருக்குதுங்க. இது மக்கள் 7 தான். மக்கள் 7ன்னு போட்டீங்கன்னா நம்மளுதானா? ஓ ரைட் ரைட். ஓ முயல் இருக்குது, எல்லாம் வச்சுருப்பீங்களா? இருக்கு எல்லாம் விற்பனைக்கு எல்லாமே சேல்ஸ் தானா? ஓ இது எலிங்களா? முயல் மாதிரியே தெரியுது. ஓ ரைட்ண்ணா. இது என்ன கோழின்னு? அது நாட்டுக்கோழி தான். கோழி நாட்டுக்கோழிங்களாமா? இது வந்து முயல் கிடையாதுங்க, எலிங்க. சின்ன குருவி, அதுக்கப்புறம் புறா எல்லாமே இருக்கு. குருவி, முயல் மாதிரியே இருக்கு. எலி நான் முயல் நினைச்சேன். நீங்க அந்தியூர் வந்தீங்கன்னா குருவிக்கு இது எல்லாமே வாங்கிக்கலாங்க. இது வந்து குதிரை சந்தைக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. இந்த புறா எல்லாம் பாருங்க, இதெல்லாம் மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க. பாருங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஓகே, மக்கள் வந்து வாங்குறத விட வேடிக்கை தாங்க நிறைய பாக்குறாங்க. பரவாயில்ல.
ஒரு செந்தில் அண்ணா நாட்டிருக்கு. மேட்டூர் செந்தில் அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற வீடியோலாம் பயங்கரமா பார்ப்பேன். பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஓகே, உங்களை சந்திக்கணும் நிறைய கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்குலாம். ஆமாண்ணா, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா, நான் கேசவன் அவர் வீடியோ நான் பார்த்தேன்னா அது போய் பார்த்துட்டு உங்க வீடியோ நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதோட சேர்ந்து வீடியோ போட்டிருந்தீங்க. உங்க வீடியோ நிறைய ஃபாலோ பண்ணி கூட நிறைய கத்திக்கிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா உங்க நம்பர் வரலைங்களா? நீங்க மட்டும் வந்துருக்கீங்களா? சரிண்ணா. ஓ சரிண்ணா. ஓ ரைட்ண்ணா. மக்களே, அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் செந்தில்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைப் மேல வச்சிருக்காப்லைங்க. வீடியோ பயங்கரம் பண்ணுவாரு. அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிடலண்ணா? சரி பார்த்துட்டாங்க. இப்பதான் எடுத்துட்டேன். ஒரு 5 வீடியோ எடுத்துட்டேன். நீங்க பர்கூர் மலை மாடு இருக்குல்ல, பர்கூர் மாடு அது, அதுக்கப்புறம் கர்நாடகா லம்பாடி மாடு, அப்புறம் காங்கேய நாட்டு மாடு, அதுக்கப்புறம் இந்த குதிரை சந்தை. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கப்ப வண்டி முழுசண்ணா, கப்ப வண்டி, மாட்டு வண்டி, டயர் வண்டி, அது நீங்க எடுங்க வீடியோ தருவாங்க. சரிங்கண்ணா, பார்க்கலாம். இப்போ அண்ணா வந்து பாத்தீங்கன்னா யூடியூபருங்க. அவருலாம் வீடியோ போட்டாருன்னா சும்மா ஒரு 10 நாளுக்குள்ள 1 லட்சம் போகும். மேட்டூர் செந்தில் போடுங்க, அவர் வீடியோ வரும். நம்மளால அவரை பார்க்கணும்னு நினைச்சீங்க, இன்னைக்கு பார்த்தாச்சு. அவருடைய ஃப்ரெண்டு குருநாதர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மெய் பிக்சர் அப்படின்னு சொல்லி மகேந்திரன், அவரு வீடியோ செமையா இருக்குங்க. அவங்களாம் வீடியோ போட்டா தெரிச்சுட்டு போகும். எல்லா விதமான குதிரைகள் எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்குங்க. குதிரை கொண்டு இருக்கீங்களா? வாங்க. மாடு ஓ வாங்கிட்டீங்களா? நம்ம ஊர்னா ராயல்வேலூர். ஓ உங்க பேருனா? கரீம். ஓ எத்தனை குதிரை, எத்தனை மாடு வாங்கலாம்னு வந்துருக்கீங்க? எத்தனை மாடு வாங்கலாம்னு இருக்கீங்க? 5 மாடு வாங்கி வச்சுக்கிறேன். வாங்கிட்டீங்களா? எல்லாம் எதுக்குண்ணா? சும்மா வளர்றது தான். ஓ வளர்த்துருக்கு தான், ரேஸுக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு. ஆமா. ஓகே சூப்பர்ண்ணா. இல்லை இதெல்லாம் வந்து சும்மா பிரமிப்பான ஒரு குதிரை, வேற லெவல் இருக்கு. இதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குங்க அந்த குதிரை. வா சான்ஸே இல்லை மகளே. வேற லெவல் இருக்குங்க அந்த குதிரையெல்லாம். இதெல்லாம் வந்து ஷோவுக்கு விற்பனை கிடையாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு குதிரையும் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வருங்க. எல்லாமே வெளிநாட்டு குதிரைங்க. எல்லாமே சோஃபா செட்டு போட்டு விற்பனையாளர்கள். விற்பனை கிடையாதுங்க, ஷோ கொண்டு வந்தீங்க. சும்மா என்ஜாய் ஜாலிக்காக. எல்லா குதிரைக்கும் ஏசி போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க மகளே. ஏசி போட்டு ஒரு குதிரையை விற்கிறாங்க, பிரமிப்பா இருக்குதுங்க. அதுதாங்க அதாவது ஈரோடு மாவட்டம் குதிரை சந்தையில 4வது இடத்துல இருக்கிறதுலாம் சும்மா கிடையாது. குதிரைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய, மாட்டுக்கு குதிரைக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸுங்க இதெல்லாம் வந்து, அதாவது இந்த காலை வந்து சுத்தம் பண்றது, ஓகேங்களா, அந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குதிரைக்கு மேலே வர்றதுங்க. கடிவாளம் எந்த சைடு திரும்பாம இருக்கிறது போறது நினைக்கிறேன். இல்லை இது வந்து குதிரைக்கு மேலே, முதுகுக்கு மேலே போடுறதுங்க. போட்டு அதில் உட்காந்துப்பாங்க. இது கிட்டத்தட்ட எல்லாமே அந்த மாதிரி தாங்க, சோஃபா செட்டு மாதிரி. இது வந்து குதிரைக்கு செயினுங்க, திருவாணி எல்லாமே இருக்குங்க. இது வந்து குதிரைக்கு மேலே போட்டு உட்காந்துக்கிறதானா? இதெல்லாம் ப்ரைஸ் கழுத்துல. ஓ ரைட். இது கழுத்துல போடுறதுதான். இது என்ன அது செயின் மாதிரி வருது? அது இந்த கீழே டிசைன். ஓ கழுத்துக்கிட்டு வருதுங்களா? ரைட். இல்லை இது மாதிரி தாங்க எல்லாமே குதிரைக்கு பயன்படுத்துறது. இதெல்லாம் வந்து திருவாணிப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் திருவாணிங்க. அது வந்து 1 வயசு குதிரைக்கு, 2 வயசு, 3 வயசு அந்த மாதிரி சொல்ல போறீங்களா? அந்த மாதிரி பயன்படுத்துறது. ஆனால் இங்கே கையிட்டு இதெல்லாம் அது என்னன்னா அது? இல்லை அதுண்ணா கீழே குதிரைக்கு எந்த பக்கம் திரும்பாம இருக்குது, டைட்டா வாயில பிடிச்சிக்கும், அதுதானே மக்கள்? அதை வந்து வாய்க்கு வச்சு கிளிக் பண்ணுவாங்க. அது ஏதாச்சும் குரூம் பண்ணிச்சுன்னா, இழுத்துச்சுன்னா அது வந்து அப்படியே இழுத்து பிடிக்கும், வலிக்கும். அதனால வந்து செட்டப் பண்ணாது. அதுக்காக தான் இதுங்க. ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்று செட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் மக்கள் குதிரைக்கு பயன்படுத்தக்கூடியது. இல்லை ஆல் வந்து குதிரை சந்தை எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதெல்லாம் குதிரைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளுங்க. குதிரை சந்தை நடக்கிற இடத்தையே வந்து
இந்த கடையை வச்சிருக்காங்க. குதிரைக்கு பயன்படுத்தக்கூடிய டூல்ஸுங்க. அதாவது கால் க்ளீன் பண்றதுல இருந்து அப்புறம் அந்த வாயில போட்டு ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், ஒரு லாடம் மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னா திருவாணி மாதிரி இருக்குங்க வாய்க்கு. அது 1 வயசு 2 வயசு 5 வயசு 10 வயசு 20 வயசு இருக்கக்கூடிய எல்லா குதிரைக்கும் அதை வந்து கிளிப்பு போட்டாங்கன்னா அது இழுத்துச்சுன்னா வலிக்கும். அதனால கரெக்டாக போகுங்க. கடிவாளத்துலேருந்து மேலே போடுற சோஃபா மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சைடில் வரதுங்களாமா, குதிரைக்கு மேலே வச்சு உட்காந்துருக்க மாதிரி. இதெல்லாம் பெல்ட்டுங்க. எல்லாம் ஏட்டு வச்சுட்டு எல்லாத்துக்கும் குதிரைக்கு தேவையான பொருள் இருந்து நாய்க்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கிறாங்களே சீமங்களே. இங்க குருநாசாமி கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்க அண்ணன் கோழி எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க சமைச்சு தருவீங்களாண்ணா? ஓகே. 1 கிலோக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 250 ரூபா. கோழி 1 கிலோண்ணா? 1 கிலோங்களா? பிராய்லருங்களா? 250 ரூபா. அப்போ 500 ரூபா இருந்தா போதும். 500 ரூபா போதுங்க. அதான் ரீசன்ட்டா வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கலாம். ஓகே. நம்ம அந்தியூர் குதிரை சந்தைக்கு பக்கத்துலயே வச்சிருக்கீங்க. ஆமா, குதிரை சந்தை போற வழியிலே நம்ம கடை. ஓகே. அண்ணன் கிட்ட வந்தீங்கன்னா 1 கிலோ எடுத்து நீங்களே இங்கே சமைச்சு கொடுத்துருவீங்க 1 மணி நேரத்துல. ஓகே. நாட்டுக்கோழினா 1 கிலோ 1 கிலோ 800 ரூபாங்க. 800 ரூபா சமைச்சு தந்தா 1000 ரூபாய்ங்களா இல்ல 1100? அதுக்கு 300 ரூபா 100 ரூபா சேர்த்து 300. சரிண்ணா. சரி பண்ணி தண்ணி ஒரு பாட்டில் ஃப்ரீ. ஓ சரிண்ணா. மாட்டுக்கு சாட்டா மூக்கணா கயிறுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குருவாணிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய ஆடு மாட்டுக்கு குதிரைக்கு எல்லாத்துக்கும் இந்த டூல்ஸ் எல்லாம் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் மக்கள். எல்லாமே சந்தை, மாட்டு சந்தை குதிரை சந்தைக்கிட்டே விற்கிறாங்க. ஓகே. இந்த மாதிரி மொளம்பழ ஜூஸ் கடை இருக்குது. சோடா கடை. இப்போ சோடா சாப்பிட்டு தான் வரேன். எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாதிரிங்க இங்கே ஒரு ரேக்கில் இருக்கு. எல்லாமே குதிரை தாங்க. ஏட்டு வச்சுட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஆடுங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு மக்களே. இவ்வளோதாங்க மக்களே. அந்தியூர் இருக்கக்கூடிய குருநாசாமி கோயில் குதிரை சந்தைங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய 4வது சந்தை. ஓகேங்களே மக்களே. இதோட அந்தியூர் குருநாசாமி கோயில் இருக்கக்கூடிய குதிரை சந்தை நிறைவு பெறுதுங்க. அடுத்த ஒரு அந்தியூர் குருநாசாமி கோயில் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? சரி மக்களே, டாடா பாய் பாய். இது வந்து ஆடு மாட்டுக்கு அந்த தீவன புல் கட் பண்ணுவாங்களே, அதை பாருங்க அதுங்க. அந்த மாதிரி பானிபூரி கடை எல்லாமே இருக்குதுங்க. டீ வடை போண்டா எல்லாமே இருக்கு. சரி மக்களே, இதோட குதிரை சந்தை வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, டாடா பாய் பாய். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.